கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல வேலைக்காக என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இன்னைக்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த அந்த வசனத்தை நாம் ஒருவருக்கு வாசிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். கரங்களை கட்டி ஒரு விஷயம் கூட ஸ்தோத்திரம் பண்ண பைபிள்ல சொல்லி இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு சொந்தம் தான். ஆனாலும் ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம பிடித்து அந்த ஆண்டு முழுவதும் நம்ம ஜெபிப்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய பின்னணியம் நாம் அறிந்தால் நமக்கு நலமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தமக்கு மகிமையாக அவங்களை வைத்திருந்தார். இந்த ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தும்படிக்கு காலங்களிலே ஊழியக்காரர்களை எழுப்பி ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி வந்தார். அநேக நேரங்களிலே தேவ ஜனங்கள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தேவ ஊழியர்களுக்கு எதிராக தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணி ஆண்டவரை விட்டு தூண்டு போனார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை எழுப்பி அந்த ஜனங்களை ஆண்டவர் எச்சரித்தார். எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்த அந்த காலகட்டத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்த அந்த தீர்க்கதரிசனத்துக்கு நேர ஆப்போசிட்டான விதத்தில் மற்ற கள்ள தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, உங்களுக்கு நன்மை வரும், ஆசீர்வாதம் வரும். ஆனா எரேமியா மாத்திரம், நீங்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாக போயிருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில பயங்கரமான அழிவுகளும் வேதனைகளும் சஞ்சலங்களும் தவிப்பும் துக்கம் உங்க வாழ்க்கையில வரப்போகிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி எச்சரித்தாலும் எரேமியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தங்கள் இதயத்தை கடினப்படுத்தி தேவன் துதியாகவும் மகிமையாகவும் தெரிந்து கொண்ட இந்த இஸ்ரவேலர் பின்வாங்கி போனார்கள். இதனால் அவருடைய வாழ்க்கையில் பெருத்த நஷ்டங்களும் கஷ்டங்களும் கடந்து வந்தது. பாபிலோன் ராஜாவுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். பாபிலோன் அரசன் இவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்து தேசத்தை தீயினால் சுட்டரித்து இஸ்ரவேலின் அனைவரை சிறைப்பிடித்துக் கொண்டு அவர் சொந்த தேசத்துக்கு போனார். 70 வருடம் அங்கே இவர்கள் சிறைவாசம் அனுபவித்து மிகுந்த வேதனையிலும் கண்ணீரிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் துக்கம், அவங்க வாழ்க்கையை பார்த்தால் சஞ்சலம், அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் தேற்றுவார் இல்லாதபடி அவர்கள் தனிமையாய் விடப்பட்டு அந்நிய தேசத்திலே சத்துருக்களிடம் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்களால் மிகுந்த சிரமத்தையும் வேதனையையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த எரேமியா தீர்க்கதரிசியையோ ஆண்டவர் அப்படிப்பட்ட சத்துருவின் கையிலிருந்து விடுவித்தார். இந்த எரேமியா தன்னுடைய ஜெபத்தை நடத்தவில்லை. எரேமியா இந்த ஜனங்களுக்காக திறப்பில் நின்று கண்ணீரோடு ஜெபித்தார். அப்போது ஆண்டவர் எரேமியாவின் மூலமாய் தீர்க்கதரிசனமாக இந்த ஜனங்களை குறித்து பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? இந்த ஜனங்கள் தவறுகளை உணர்ந்து அவர்கள் என்னிடத்தில் மனம் திரும்பி வருவார்கள், அவர்களை நான் வழி நடத்துவேன், செம்மையான பாதையிலே இடராதபடி நடத்துவேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்களுடைய சஞ்சலம் நீங்க அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை எரேமியாவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முன்னோக்கி வரும்போது ஊழியக்காரர்களும் தேவன் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் விசுவாசிகள் தேவனுக்கு விரோதமாய் முழுவதுக்கு தேவனை விட்டு பின்வாங்கி போகும்போது தேவன் நான் வேதனைப்படுகிறார். ஊழியக்காரர்கள் தேவ சமூகத்தை நோக்கி அழுகிறார்கள். ஐயோ, இந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட தீமைகள் எல்லாம் வந்துவிட்டது, ஆண்டவரே இந்த தீமையிலிருந்து ஜனங்களை ரட்சியும் என்று சொல்லி
ஒரு நல்ல உள்ளம் படைத்த தேவ அன்பால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரர் அவர்களுக்கு வந்த நஷ்டத்திலே கஷ்டத்திலே சந்தோஷப்பட மாட்டார். மாறாக அவர்களுக்காக திறப்பில் ஜெபம் பண்ணுவார். உங்களுக்காக தேவ சமூகத்திலே ஜெபித்த போது அன்றைக்கு எரேமியாவுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த அந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நம்முடைய தேவன் நமக்கு யாராக இருக்கிறாராம்? பிதாவாக இருக்கிறார். வாசிங்க எரேமியா 31:9 வாசிங்க. விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதியண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன். இஸ்ரவேலுக்கு நான் யாரா இருக்கிறேன்? அல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு சொல்றது யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை தான் இங்கு குறிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏன் இதை செய்வேன்னா உங்க பரிசுத்தத்தை கண்டல்ல, நான் உங்களுக்கு யாரா இருக்கிறேன்? பிதாவாக இருக்கிறபடினா. அல்லேலூயா. உங்களுக்கு நான் அப்பாவா இருக்கிறபடினா நீங்கள் என்னுடைய பிள்ளைகளா இருப்பதனால நான் உங்களுக்கு இதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கவனித்து கொள்ளுங்க. இப்ப உங்க பிள்ளைகள் ஒரு தவறு செய்வது, அந்த தவறு செய்வதற்கு முன்னாக உங்க பிள்ளைகளை எச்சரித்தீர்கள். உங்க பிள்ளைகள் உங்களுடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடி அந்த தவறு செய்வதனால அந்த பிள்ளைக்கு சில பாதிப்புகள் வந்தது வைத்துக் கொள்ளுங்கள். அதனால அந்த பிள்ளையை நீங்க எப்படி நடத்துவீங்க? பிதாவாக நீங்கள் கருதி, பெற்றோராக கருதி அந்த பிள்ளையை நீங்க நடத்த மாட்டீங்களா? நடத்துவீர்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு வேதனை வரும்போது உங்க உள்ளங்கள் துடித்துக் கொண்டே இருக்கும். ஐயோ, என்னுடைய பிள்ளைக்கு வந்த இந்த தீமையை என்னால் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனது உண்மைதான். உங்க எச்சரிப்பின் வார்த்தைக்கு செவிடாம போனது உண்மைதான். அதே சமயத்தில் அந்த பிள்ளைக்கு ஒரு தீங்கு வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது எந்த ஒரு பெற்றோருடைய உள்ளமும், எந்த ஒரு தகப்பனுடைய உள்ளமும் ஏங்கும், தவிக்கும், மனம் கொந்தளிக்க ஆரம்பிக்கும். தேவ பிள்ளை, இதே போலதான் நம்முடைய தேவனம் அநேகம் தரம் தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாம போகும்போது, ஆண்டவர்கிட்ட தூரம் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டங்களும், சில நஷ்டங்களும், சில நெருக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஆனாலும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை எப்படி கருதி நடத்துகிறார் தெரியுமா? இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் எந்த ஒரு நிலையில ஆண்டவர் என்ன செய்கிறார்? இடப்படுகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய பாதையிலே திரும்பி வருவதற்கு என்னெல்லாம் வழியுண்டோ அதையெல்லாம் செய்கிறார். அவர் நம்மை கடிந்து கொள்கிறார், சிக்ஷிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களையும் அப்படித்தான் செய்தார். அப்படி கடிந்து கொண்டார். சில வேதனைகள், கஷ்டங்கள் வந்தது. ஆனால் அவர்களுடைய கஷ்டங்கள் வந்தபோது அவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து தேவனிடத்தில் அவர்கள் திரும்பின போது ஆண்டவர் அவர்களுக்கு நாம் சொன்னபடியே அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவங்களை தேற்றி அவருடைய சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு யாரா இருக்கிறோம்? பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறதுனால அதை செய்வாரா? கரைகளை தட்டி அவருக்கு மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே வசனத்தில் வாசம், நாம் அவருடைய சிரேஷ்ட புத்திரரா இருக்கிறோம். என்னுடைய சிரேஷ்ட புத்திரன். அல்லேலூயா. இந்த எபிரேயம் என்று சொல்கிறது வட தேசத்து இஸ்ரவேலரை குறிக்கும். இஸ்ரவேல் கோத்திரங்களிலே இந்த எபிரேயம் கோத்திரத்தார் ஒரு பலனாக திரண்டார்கள். ஆண்டவர் சில நேரங்களிலே இஸ்ரவேலரை எபிரேயம் என்றே அழைத்தார். சிரேஷ்ட புத்திரனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், இஸ்ரவேலில் ஒரு குடும்பத்தில் பிறக்கிற மூத்த மகனுக்கு தகப்பன் சொத்துக்களை பாகம் வைக்கும் போது 2 பங்கு அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. சிரேஷ்ட புத்திரனாக இருக்கிறார். அதனால ஆண்டவர் நம்மை எப்படி வைத்திருக்கிறாராம்? சிரேஷ்ட புத்திரராக வைத்திருக்கிறார். இரட்டிப்பான நன்மைகளுக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்கும் ஆண்டவர் நம்மை பாத்திரவான்களாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்தில் நிச்சயமாகவே 2024 வருஷத்திலே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை, இரட்டிப்பான நன்மைகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி சரி, அவர் நமக்கு பிதாவாய் இருக்கிறதுனால, நாம் அவருக்கு சேஷ புத்திரர்களாக இருக்கிறதுனால ஆண்டவர் செய்வார்.
எப்பொழுது செய்வார் தெரியுமா? எப்பொழுது செய்வார்? சும்மா அப்படி போற போக்கில போனா அவங்க செய்வார் இருந்து விடக்கூடாது. நாம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் அவரிடத்தில் நம்ம திரும்பி வரும்போது ஆண்டவர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. வேதத்திலே படிக்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு சம்பவத்தை எடுத்து அங்கே கையாளுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். இளைய குமாரன் தகப்பனை பார்த்து கேட்கிறான், அப்பா எனக்கு வரும் ஆஸ்தியை எனக்கு பிரித்துக் கொடுங்கள். தகப்பனை கேட்கிறான். மகன் கேட்கிறான் என்று சொல்லி தகப்பனாரும் அந்த இளைய மகனுக்கு செல்லக்கூடிய ஆஸ்தியை அவனுக்கு பிரித்து கொடுத்தார். அவன் எல்லாம் அதை விற்று அதை காசாக்கி கொண்டு அவன் தகப்பனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் தகப்பனோடு உள்ள ஐக்கியத்தை காத்துக் கொள்ளாமல் அவன் தூர தேசத்துக்கு போனான். அவன் அந்த ஆஸ்திகளை துன்மார்க்கமான முறையிலே அவன் செலவழித்து அதெல்லாம் தீர்ந்த பிற்பாடு அவன் வெறும் கையாய் நிற்கிறான். அந்த தேசத்தில் பயங்கர ஒரு பஞ்சம், பசியின் கொடுமை, தன்னால் அந்த பசியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கும்போது அந்த தேசத்துக்கு குடிகளில் ஒருவனிடத்தில் போய் சேர்கிறார். எனக்கு ஒரு வேலையை கொடுங்கள் என்று கேட்கிறார். அண்டி மேய்க்கும் வேலை அவனுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் அவனுக்கு கிடைக்கிற சம்பளம் அவனுடைய சாப்பாட்டுக்கு கூட போதுமானதாக இருக்கவில்லை. அவனுடைய பசியை தீர்க்கக்கூடியதாக இருக்கவில்லை. அவன் பசி எடுக்கும் போது பன்னிக்கு போடுகிற தவிடுகளினாலே தன் பசி ஆற்ற அவன் ஆசையாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்போதுதான் அவனுடைய புத்தி தெளிகிறது. புத்தி தெளிந்த போது தகப்பனுடைய வீட்டை நினைத்து பார்க்கிறான். நினைக்கும் போது என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே எத்தனையோ வேலையாட்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு போதுமான சம்பளம் இருக்கிறது, போதுமான அளவுக்கு சாப்பாடு இருக்கிறது. நானும் பசியினால் வருந்துகிறேன் என்று சொல்லி அவன் தன் தவறுகளை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு இப்போது அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நான் மறுபடியும் என் தகப்பனிடத்தில் நான் திரும்பி செல்வேன். தகப்பனை பார்த்து சொல்வேன், பாவத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், என் பாவத்தை மன்னிங்க என்று தவறுகளை மன்னிங்க என்று நான் கேட்டுக்கொள்வேன். அப்பொழுது என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு அவர் திரும்பி வருகிறார். என் தகப்பனை பார்த்து சொல்வேன், மகனாக அல்ல என்னை ஒரு வேலைக்காரனாக என்னை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் என் தகப்பன் அந்த வார்த்தையை கேட்டு நிச்சயமாக எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு வாரான். ஆனால் தகப்பனும் என்னுடைய இளைய மகன் எப்பொழுது வருவான், காணாமல் போனானே எப்பொழுது வருவான் என்று இயக்கத்தோடு காத்திருக்கிறார். அந்த மகன் தூரத்திலிருந்து வருகிறதை கண்ட தகப்பன் இருக்கிற இடத்தை விட்டு ஆசிரத்தை எழுப்பி இது என்னுடைய இளைய மகன் அல்லவா என்று சொல்லி கூர்ந்து கவனிக்கிறார். அவனுக்கு காரியம் புரிந்தது தகப்பனுக்கு, இது என்னுடைய இளைய மகன் தான். அவர் ஓடி போகிறார். அவர் திரும்பி வந்தானே என்று சொல்லி அந்த சந்தோஷம் கட்டி பிடித்து என்ன செய்கிறார் தெரியுமா? அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதத்தில் அவனுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுத்தார். அல்லேலூயா. அவனுக்கு நல்ல உயர்ந்த வஸ்திரங்கள் அவனுக்கு தைக்கப்பட்டது. நமக்கு ஒரு விருந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அவனுக்கு என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் அவனுக்கு போட்டு தகப்பன் அளவு பார்த்தார். நம்முடைய வாழ்க்கையில தவறு வரும்போது பிரச்சனை வரும் நம்ம உணர்கிறோம். ஆனால் உணர்ந்து நம்ம தவறுகளை உணர்ந்து அவரிடத்துல நாம் திரும்பி வரும்போது ஆண்டவர் நமக்கு முதல்ல அவர் என்ன செய்றாருன்னா நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். அர்த்தம் என்னன்னா, நீங்கள் பிரசன்ட் டைம் நீங்கள் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஒரு தீர்வு கொடுக்கிறார். தீர்வு கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது மாத்திரமல்ல, அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை என்ன செய்யறாரு? தேற்றுகிறார். அப்புறமா என்ன செய்யறார் தெரியுமா? உங்களை சந்தோஷப்படுத்துவார். அந்த இளைய குமாரனுக்கு தகப்பன் செய்தது போல வீடா உங்களுக்கு இந்த பூமியில வாழ்வதற்கு வேண்டிய எல்லா அடிப்படை தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு சந்தித்து உங்களை இந்த வருஷத்துக்கு சந்தோஷப்படுத்துவார். நீங்கள் இன்னைக்கு ஒருவேளை நீங்க தூரமா இருப்பீங்கன்னா தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரிடமாய் கடந்து வாங்க. இருக்கிற இருப்புல 2023 வருஷத்துல வாழ்ந்தது போல வாழக்கூடாது. புதிய வருஷத்துல ஒரு புதிய தீர்மானத்தோடு நம்முடைய தவறுகளை உணர்ந்து ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் காரணம் நீரப்பா நான் தான் என்று சொல்லி நம் தவறை உணர்ந்து ஆண்டவரிடமாய் திரும்பி வருவீங்கன்னா ஆண்டவர் இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். விசுவாசத்தில் ஒரு அலையிலே சொல்லுங்க. இரண்டாவதாக, ஆண்டவருடைய வழிகளிலே நீங்கள் நடக்கும் போது ஆண்டவரை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதை செம்மையான பாதை.
நீதி பாதை, சத்திய பாதை, வேற எந்த பாதையிலும் நீங்க நடக்காதீங்க. அவர் காட்டும் பாதையில நீங்க நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டி என் கண்களை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் செய்ய வேண்டியது நம்மை தேவனுடைய கரத்திலே நம்மை முற்றிலுமாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுவரை நான் உண்மையிலே படிப்போ, என்னுடைய பலமோ, என்னுடைய ஞானமோ, என்னுடைய திறமையோ ஒன்றுமில்லப்பா. ஆண்டவருக்கு முன்னால நம்ம சரணராக வேண்டும். ஆண்டவருடைய கரத்துல உங்களை நீங்க கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. எங்க நடத்துவார்? செம்மையான பாதையில நடத்துவார். அல்லேலூயா. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு நடத்துவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு உங்களை கொண்டு போவார். ஆசீர்வாதமான பாதையில கர்த்தர் உங்களை நடத்துவார். சந்தோஷமான பாதையில நடத்துவார். அந்த பாதையிலே ஜீவன் உண்டு. அந்த பாதையிலே மரணம் இல்லை. ஹல்லேலூயா. நீதியின் பாதையிலே என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அந்த பாதையில மரணம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வழி நடத்தும் போது, அவருடைய வழி நடத்துவதற்கு உட்பட்டு நீங்க நடக்கும் போது, பகல் மேக ஸ்தம்பம் இஸ்ரவேலுக்கு முன்பாக சென்றது போல உங்களுக்கு முன்பாக ஒரு மேக ஸ்தம்பம். கர்த்தர் முன்னையும் பின்னையும் உங்களை காக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. 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 உங்க வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த தீங்கும் உங்களை துக்கப்படுத்துவதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆண்டவருடைய வழியிலே நாம் நடக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட வருவார். அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அவரே எதிர்கொண்டு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல என்னுடையது என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு சேர்ப்பார்.